இவர் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுவா இந்த பகுதி மக்கள் இது ஒரு எல்லாமே ஓரளவுக்கு நடுத்தர மக்கள், அதுக்கு மேற்பட்ட மக்கள் தான் வாழ்ற பகுதி இந்த பகுதி. அந்த பகுதியில் இந்த மாதிரி சாக்கடைகள் மோசமாக, இது பம்பிங் ஸ்டேஷன், இது ஒரு பம்பிங் ஸ்டேஷன் 2 பம்பிங் ஸ்டேஷன் தான் மொத்தமே இருக்கு. இந்த பம்பிங் ஸ்டேஷன்ல இருந்து மூலமாக இங்க வர்ற கலெக்ட் பண்ற கழிவு நீரெல்லாம் நம்ம பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக நம்மளால வெளியேற்ற முடியல. இது உங்கள் தொகுதி முதலமைச்சர்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் எங்ககிட்ட கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இதில் இருக்க ஒரு பழைய வார்டுகள் பிரகாரம் பார்த்தா 5 வார்டு தான். அப்போ இதெல்லாம் இந்த HMS காலனினா பெருக்கம் கிடையாது, விரிவாக்கம் கிடையாது. எனவே விரிவாக்கமான பகுதியாக இருப்பதனால இங்கே கழிவுநீர் அதிகமாக, மக்கள் புழக்கம் அதிகமாக இருப்பதனால குடிநீரும் இது கழிவுநீர் இது நம்ம மற்ற உபயோகப்படுத்துகிற வாட்டரும் அந்த தண்ணியும் சேர்க்கிறதுனால அதிகமாக வாரத்துக்கு 3 நாள் தண்ணி வருதுன்னா அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா சித்திரவதையாக தான் இருக்கும். அதனால் இதை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்து நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, இது மாநகராட்சி நிதியிலேருந்து நாங்கள் செஞ்சுடுறோம் அப்படின்னு சொல்லி 3 பம்பிங் ஸ்டேஷன் நம்ம சொன்னாங்க. 3 பம்பிங் ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் இந்த திட்டம் என்ன ஆனதுன்னே தெரியல. அது வந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. உடனே இந்த கழிவு நீரை அகற்றி இருக்கலாம். 2வது என்னன்னா, ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருடைய கடமை நாள்தோறும் தெருக்களில் பார்த்து அந்த சுற்றி அந்த மகிழ் மக்களுக்கு அன்றாட குறைகளை, சுகாதார பணி, இந்த மாதிரி எது சீர்கேடாக இருக்குது, தண்ணி வரலையா, என்ன ஏன்னு கேட்பது தான் மாநகராட்சி பணியாளர், அந்த கவுன்சிலருடைய மாமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த மாமன்ற உறுப்பினர் ஒரு குறுநில மன்னர் போல. ஏன்னா அவர் அந்த விராட்டிபத்திலே இருந்துக்கிட்டு விராட்டிபத்து மக்கள் ஓட்டு போட்டால் போதும், நம்ம ஜெயிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி இது 2வது முறை அவர் வந்திருக்கார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். இதே பகுதியில் இப்போ நம்ம கொடியை நாட்டுவோம்னு சொல்கிறார் இல்லையா வணிகவரித்துறை அமைச்சர், நான் கொடியை நாட்டுகிறேன் மேற்கு தொகுதியிலும் சொல்கிறார். முதல்ல இதை நாட்ட சொல்லுங்க. ஒரு அமைச்சர் அன்றாட வாழ்கிற மக்களுடைய பிரச்சனையை களைகிறதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்ம கொண்டு எங்கள் ஆட்சியில், அது என்னுடைய முயற்சியில் தான் முழுக்க அது நான் தான் எழுதி கொடுத்து எங்களுடைய பொதுச் செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளில் அறிவிக்கப்பட்டது. 100ஆண்டு விழாவில் மதுரையில் எத்தனை வருஷம் ஆச்சு. அது நாங்கள் தொடங்கி வச்சுட்டோம். 2023 முடிக்க வேண்டியது அந்த இதை இந்த வருஷம் எப்படியாச்சும் முடிச்சிடணுன்றதுக்காக எங்களுடைய பேச்சுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவதியாக என்ன செய்கிறாங்க, அங்கங்கே பரிச்சாத்தமாக ஓட்டம் பண்ணுறாங்க. அந்த மழை தண்ணியை ஏற்றி உயர்மட்ட தொட்டியில் ஏற்றி இறக்குறாங்க. எங்கெங்க இன்னும் நிறைய இடங்கள்ல என் வீட்டுக்கு இன்னும் கொடுக்கலங்க. சொன்னால் வெறும் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் மெயினே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வர்ற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொகுதியில் தண்ணி பார்த்தா அதுவும் ஆறாக ஓடுது. அதுவும் கழிவு நீர் கலக்கிறதுனால மக்கள் நடமாடவே முடியல. இங்கே பார்த்தா வெறும் கழிவு நீர். இங்கே பாருங்க, என்னால் சகிக்க முடியல. நான் இந்த இதில் வேண்டான்னாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு நான் அதில் தான் வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு வர்றேன். எவ்வளவு மோசமாக இருக்கு. ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் மதுரையில் இருக்காங்க. என்ன நாள்தோறும் பேட்டி கொடுக்குறாங்களே ஒழிய, இவர் அங்கே பார்த்தா உலகம் பூரா கொடியை கட்டுறாங்க. விட்டா நம்ம உடம்புல கூட குத்தி விட்டுருவாங்க போல இருக்கு திமுக கொடியை. அது ஒரு டிஃபன் கேரியர் கொடுக்குறது. டிஃபன் கேரியர் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இதை முதல்ல கவனம் செலுத்த சொல்லி மாநகராட்சி கூட்டத்தை நடத்துங்க, ஆணையாளரை கூப்பிடுங்க, அங்கங்கே இருக்கிற கவுன்சிலர், உங்கள் கவுன்சிலரே வச்சு என்ன குறைபாடுகள் அப்படின்ற பார்க்க வேணாமா? அதை பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த அமைச்சர்கள் எது வருமானம் வருமோ அதைத்தான் பார்க்குறானே ஒழிய எதையும் செய்யறதில்ல. இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பேருக்கு அங்கங்கே இது பண்ணிட்டு அதிமுக செயல்படுறாங்களா, எங்களுக்கு எதிராக என்ன செயல்படு. நேற்று கூட பார்த்தா பறவை பேரூராட்சியில் ஒரு மாமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஆதி திராவிடர் பாவப்பட்ட மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து வாருங்க. இதுதான் இந்த தேவையா? இந்த ஆட்சி மக்களுடைய மனநிலை தான் தேவை. இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பிறந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் அவதிப்படுறோன்றாங்க. தொற்று நோய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான தொற்று நோய் வருது. இந்த தொற்று நோய்க்கு தீர்வு கிடைக்கணும்.
இதை உடனடியாக இப்போ எங்க இங்கே வாங்க ரங்கநாதன், இங்கே வாங்க. இவர் தான் ஏஇ. 1.5 வருஷம் ஆச்சு. அவருக்கே தெரியும். கேட்டால் பெரிய வண்டி இங்கே வரலன்றார். சின்ன வண்டி கேட்டால் கிடைக்கிறது இல்லை, கார்பரேஷனில் கிடைக்கிறது இல்லை. சின்ன வண்டி மூலம் தான் இதை எடுக்க முடியும், உள்ளே வந்து எடுக்க முடியும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்தாலே சரியாக போயிடும். அப்புறமேல தண்ணி வராது. அதை செய்யணும் அப்படின்றத நானும் அவங்களோட கேட்டுக்கிறேன். மாநகராட்சி கமிஷனர் கொஞ்சம் நல்லா செயல்படக்கூடியவங்க இன்னைக்கு ஏன்னா இப்படி ஆகிட்டாங்க, நல்லா இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆகிட்டாங்களேன்னு எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இதில் ஜிஹெச்ஓ, டிசி, ஏஇ, சி எல்லாருமே இதை கவனம் செலுத்தி, ஏசிலாம் கவனம் செலுத்தி, இந்த மண்டல ஏசி மாமன்ற உறுப்பினர் உடனடியாக வந்து இதை வந்து உடனே களையணும். இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு ரோடு மறியல் பண்ணிடுவோம். எல்லாரும் தேனி ரோட்டை மெயின் ரோடு பண்ணி தான் நாங்கள் இருக்க போகிறோம். இது நான் வந்து விளம்பரத்துக்காக எல்லாம் இல்லை, அந்த மாதிரி நோக்கம் கூடையவன்னு நான் அல்ல. நான் மக்களுடைய தேவையே நிறைவேற்றணும். இது பாருங்கள், அன்றாட இது வந்து மிகப்பெரிய மோசமான விளைவு. இன்னும் மழை காலம் ஆரம்பிக்கலைன்னா, மழை காலம் ஆரம்பித்தா என்ன ஆகுறது? மக்களே வாழ முடியாது, அகதிகள் மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே இதை வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் கவனம் எடுக்கணும், மாநகராட்சி கவனம் எடுக்கணும். நகர்ப்புறத்துறை அமைச்சர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மதுரை மாநகரில் கொடுக்கப்படுகிற இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் பணி எந்த அளவில் இருக்குது? இப்போ இந்த ஒப்பந்த பணியாளரும் ரோடு அவன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிடுறான். இங்கே இருக்கிற பாதாள சாக்கடை இது எத்தனை வருஷம் அவருக்கே தெரியும். நானே எடுத்து நாங்கள் எங்கள் மாநகராட்சி மூலமாக தீர்வு கொண்டோம், நிதி ஒதுக்கிறோம், உள்ளாட்சித்துறையிலிருந்து நிதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் செய்யலை. இதுக்குன்னு 5 கோடி செலவாகுது. அந்த 5 கோடி பொது நிதியிலிருந்து நாங்கள் வாங்கி செஞ்சு தரேன்னு சொன்னார், நம்மகிட்ட சொன்னார் நகர்ப்புறத்துறை அமைச்சர். ஆனால் இது வரைக்கும் செய்யலை. இனியாவது செய்யணும்னு கேட்டுக்கிறேன். கார்பரேஷன் கமிஷனர் தொடர்பாக பேசுனீங்க சார். எனக்கு இப்போ தான் சொல்லியிருக்காங்க இவ்வளோ மோசமாக இருக்குன்னு. பார்த்துட்டு தான் எதையும் சொல்லணும். எது பார்க்காம எதுவும் கட்சிக்காரங்க கொஞ்சம் முன்ன பின்ன கூட சொல்லலாம், வந்து பார்த்த பிறகு தானே சொல்லணும். இப்போ தான் பார்த்துருக்கேன். அப்பதான் சொல்றாங்க. இது நமக்கு இதெல்லாம் தெரியாது. எங்க மக்கள் போய் பார்த்து அந்த கவுன்சிலர் இந்த மாதிரி அவருடைய இது அவங்ககிட்ட கேளுங்க. இந்த மாதிரி ஆளுகள்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது. இந்த மாதிரி ஆளுகள் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. பொது வாழ்க்கைக்கு வர்றவன் மக்களுடைய பிரதிநிதியாக, மக்களுடைய ஊழியனாக இருக்கு. நான் அமைச்சராக இருந்தாலும் ஒரு ஊழியனாக தான் இருந்தேன். 10 வருஷம் நான் அமைச்சராக இருந்தாலும் நான் என்னைக்கும் அமைச்சர்ன்ற போர்வையில் வந்து காரில் இருக்கும்போது தான் சிவப்பு விளக்கு, கீழே இறங்கிட்டேன்னு நானும் தொண்டன் தான். நான் மக்கள் பிரதிநிதி. அதே மேற்கு தொகுதி வந்துட்டேன்னா மேற்கு தொகுதி மக்கள் தான் எனக்கு கடவுள், எனக்கு உலக அறிய செஞ்சவங்க. அதனால தான் இந்த மக்களை நான் நம்புகிறேன். மக்களுக்காக இந்த மக்கள் படுற கஷ்டத்தினால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முல்லை பெரியார் அணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கிட்டு இருக்க நீர்நிலையெல்லாம் கரையை வலுப்படுத்தி காடையை அகலப்படுத்தணும். மாடக்குளம் கண்மாயை நிறச்சோம். இதனால நிலத்தடி நீர் கூடிச்சு. இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரோடு இப்போ 17 கோடிக்கு போடப்பட்ட ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கே பெயர்ந்துருச்சு. நாங்கள் 37 லட்சம் ரூபாய்க்கு கட்டின அந்த தடுப்பு சுவர் இன்றைக்கும் அரண் போல இருக்குது. அந்த காலத்தில் மன்னர் கட்டின மாதிரி இருக்குது. எனவே இவர் அமைச்சர் வந்து சும்மா கொடிய நாட்டுறன்லாம் சும்மா படத்துக்கு வேணா இருக்கான். மன்னவன் வந்தானடி ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? சிவாஜி கணேசன் வச்சார். நான் கொடியை நாட்ட போகிறேன், நான் கோட்டையை பிடிக்க போகிறேன், கொடியை நாட்ட போகிறேன். நீ கொடியையும் நாட்ட முடியாது, கோட்டையும் பிடிக்க முடியாது. உன்னை மாதிரி ஆள் இருக்கன்னு தொட்டிக்கும். திமுக எப்படி வளரும்? திமுக அழிய போகிறது உறுதியாக. 2026 எடப்பாடியார் ஆட்சி மலரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கவுன்சிலர் எல்லா இடத்துலையும் இப்போ மண்டல தலைவர் இல்லாமல், இப்போ மண்டல தலைவரே இல்லை மாநகராட்சியில், 2 நிலைக்குழு தலைவரும் இல்லை. கார்பரேஷன் இயங்கலையா? பேச எல்லா மாநகராட்சி கவுன்சிலர் ரிசைன் பண்ணிட்டு போங்களே திமுக காரங்க. மக்கள் பணியாற்றவனை தவிர மற்றவன் பார்க்க முடியாதுன்னா நீ எதுக்கு? நாகநாதனுக்கெல்லாம் எதுக்கு பதவி? உனக்கு எதுக்கு மாமன்றம்? கோர்ட்டு நீதி அரசு கொடுத்துருக்கு, நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அதில் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. மக்கள் பிரச்சனை இதை விட்டுட்டு பார்க்க கூடாது. அதான் இங்க உங்களுக்கு தான் லேப்டாப்பே கொடுக்கவே இல்லையே. இவங்க எல்லாமே ஷூட்டிங் தாங்க. இந்த ஷூட்டிங் நிரந்தரமாக இருக்காதுங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். யார் இங்கே என்னால் பேசக்கூட முடியல. இவ்வளோ நேரம் இங்கே பாருங்க, மாடை தாங்க முடியல. இப்போ அவங்களாம் எப்படி வாழ்றாங்க? இப்போ நீங்களே உண்மையை சொல்லுங்க.
ஊடகங்கள் நீங்களே உங்களால் இப்போ மூச்சு திணறல் வருது. அதனால் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டிங்க. அரசியல் கருத்து நான் என்னாச்சும் சொல்ல உடனே நீங்கள் அதைத்தான் தலைப்பு போடுறீங்க. அதே இதாகுது. மாடக்குளத்தை வரிந்து கட்டிட்டு சொல்ல மாடக்குளம் கம்மாயை பற்றி சொன்னால் அதை விட்டுட்டு விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிக்கிட்டீங்க. அது மாதிரி தேவையில்லாத கேட்காது. இந்த இதில் பிரச்சனை. இதுக்கு நான் கொடுத்ததுக்கு என்ன தீர்வு? உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் அதில் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னுடைய முறையை எழுதி கொடுத்துருக்கேன். இந்த ஹெச்எம்எஸ் காலனியில் இருக்க தண்ணீர் கழிவு நீர்லாம் போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பம்பிங்னால முடியல, இங்கே இருக்கிற மோட்ரு அந்த வெல் சரியில்லை, சின்னதாக இருக்குது, இப்போ அதை மாற்றணும், பெரிய வெள்ளா போடணும், அதுக்கு போடுறதுக்கு இடம் கிடையாது, அதனால் 3 பிரிவாக போடணும், 3 வார்டாக பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உறுதியாக செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் செய்யலை. இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ஆட்சியாளர்களும் இந்த துறை அமைச்சரும் மாநகராட்சி நிர்வாகமும் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து